திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தேர்தல் பணிக்கு வந்த அரசு ஊழியர்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகதீஸ்வரனிடம் கேட்கலாம். வணக்கம் பிரகதீஸ்வரன், தேர்தல் பணிக்கு வந்தவர்களின் இந்த திடீர் போராட்டத்திற்கு காரணம் என்ன? அவர்களுடன் அதிகாரிகள் யாரேனும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்களா? விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். தமிழகத்தில் இன்று ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் கோவை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் சுமார் 417 வாக்குப்பதிவு மையங்களில் தேர்தல் நடத்தப்பட்டது. இந்நிலையில் தேர்தல் பணிக்காக நேற்று இரவு ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் இருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து வரவழைக்கப்பட்ட அரசு ஊழியர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் பல்லடம் அரசு கலைக்கல்லூரியில் தங்க வைக்கப்பட்டனர். முறையாக அவர்களுக்கு நேற்று இரவு மற்றும் இன்று உணவு ஏற்பாடு செய்து தரவில்லை எனவும், வாக்குப்பதிவு முடிந்த பிறகும் கூலித்தொகையை தரவில்லை என கூறி பல்லடம் மங்கலம் சாலையில் அரசு கலைக்கல்லூரி முன்பு திடீரென 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த திடீர் சாலை மறியல் போராட்டத்தால் பல்லடம் மங்கலம் சாலையில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களிடம் காவல்துறையினர் மற்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது அவர்களுக்கு இன்று பணிபுரிவதற்கான தொகை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் தற்போது அரசு ஊழியர்களுக்கு அந்த தொகை வழங்கப்பட்டதால் சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரதீஸ்வரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.